உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்பையும் டீடாக்ஸ் பண்ணும். எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அதை தூக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். வயிறில் இருக்கக்கூடிய அடைப்பு கட் அப்படிம்பாங்க, அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்ல செரிமானத்தை உருவாக்கி கொடுக்கும். செரிமானம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி அதுதான். மூளையின் திறன், மூளையின் இயக்கம், இந்த மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கெல்லாம் மெமரி கம்மியாக இருக்குது, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மறதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீயை கொடுக்கும். அந்த தீ என்ன கொடுக்குன்னா, இந்த டைமிங் வந்து ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனை பொறுத்திருக்கு. ஹீட் பாடியில் இருக்குது, இறுகி உறைஞ்சி போயிருக்கும். வாதத்தில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கனாக்கா பொலன்னு இருக்கும். ஆனால் அது உடஞ்சிச்சுனாக்கா தனித்தனியாக திட்டு இருக்கும், மணல் மாதிரி ஆகாது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அதை யூரினோடு வெளியில் இருக்கக்கூடிய சக்தி, பெரும் வியாதி, அது என்ன வேணாலும் சொல்லலாம், கேன்சராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய இன்டியூசர் அப்படின்னாக்கா தூண்டுதல் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு இயங்கல் அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடிய சக்தி இந்த சிறுகண் பிள்ளைக்கு உண்டு. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பதிவு தான். எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு ஹெர்பலாக யோசித்து இது செய்யலாமா, இந்த ஹெர்பல் வந்து இது கரெக்டு தானா, இது நமக்கு ஏதாவது உடலுக்கு தீங்கு வருமா, இதெல்லாம் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. மற்ற கெமிக்கலான எந்த ஒரு இதுக்கும் கொஸ்டின் இருக்கிறது கிடையாது. ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிறுகண் பிழை இந்த மூலிகையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இது எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, கிட்னியை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி உள்ள கல்லை உடச்சி கொடுக்கும். அதேமாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் ஸ்டோன், அதாவது கிறிஸ்டல் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கே அந்த ட்ராக்கில் மீன்ஸ் நரம்பில், இல்லை ஹார்ட்டில் இருக்கக்கூடிய நரம்புகள், இல்லை லங்ஸில் இருக்கக்கூடிய நரம்புகள், இல்லை பிரெயினில் இருக்கக்கூடியது, இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கான அடைப்புகள், இதெல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். இதுதான் உண்மையான ரீசன். எல்லோரும் கிட்னி அந்த ஸ்டோன் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த சிறுகண் பிள்ளையை பற்றி வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, இது கிட்னியை மட்டும்தான் சரி பண்ணுமா? இல்லை, கிட்னி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பாதை, சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் இருக்கக்கூடிய தொற்று, அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயினாக மற்ற வியாதி வருத்துவதற்கான பிரச்சனைகள். இதை பேஸ் பண்ணி லிவர் அவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணும், டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சிறுகண் பிழை இன்னும் யாருக்கும் பல பேர் தெரியாது. பொங்கல் பூன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். மீன்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய இருக்கலாம் பொங்கல் பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மாட்டுக்கு பார்த்திங்கன்னா டிசைனாக பொங்கல் அன்னைக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அதை அழகாக பின்னி அழகாக பூ முடித்து அந்த மாட்டுக்கு போடுவாங்க. ஸோ அதனால் பொங்கல் பூ அப்படிம்பாங்க. இல்லை, பொங்கலுக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து இந்த பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக போய் பறிச்சுட்டு வாங்கப்பா அப்படிம்பாங்க. போய் எல்லோரும் அதை பறிச்சுட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதோட மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்பையும் டீடாக்ஸ் பண்ணும். எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அதை தூக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். வயிறில் இருக்கக்கூடிய அடைப்பு கட் அப்படிம்பாங்க, அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்ல செரிமானத்தை உருவாக்கி கொடுக்கும். செரிமானம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி அதுதான் பிரச்சனை. அங்கே எங்கே உங்களுக்கு ஒருத்தனுக்கு வியாதி வருதோ, ஒன்று பார்த்தீங்கன்னா லிவர் அப்படிங்கிறது இயங்காமல் இருக்கும். அதை அடுத்து எங்கே கொடுக்குன்னா வயிறு. இந்த வயிறில் இருக்கக்கூடிய செரிமானம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விடேஷன், அந்த எரிக்குது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்த, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சூடை, அந்த கெமிக்கலோடைய பவரை கம்மி பண்ணி கொடுத்துரும். அதான் செரிமான கோளாறு. ஸோ உனக்கு வந்து ஒரு நெருப்பு வந்து அடிக்குது அப்படின்னாக்கா, ஏற்ற மாதிரி பேப்பர் எரிஞ்சு போகும். நெருப்பு அடித்தும் இந்த பேப்பர் எரியுறது தாமதமாக எரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டைமிங், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த எரிச்சு பார்த்திங்கன்னா கெமிக்கல் மாரி ஊற்றுது பார்த்திங்களா உங்களுடைய வயிற்றில், அந்த சாப்பிட்டெல்லாம் எரிக்குது பார்த்திங்களா, அந்த பவர்ஃபுல் ஃபயர் பாயிண்ட் அது குறைஞ்சிரும். ஸோ அடுப்பில் வந்து சிம் பண்ணதுக்கு சமம். நம்ம திருப்பி ஈக்குவலைசேஷன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கான விஷயத்தையும் அது செய்யுது. இது சிறுகண் பிழை. இன்றைக்கி வந்து நாட்டு மருந்து கடையில் சாதாரண கிடைக்கிது, பவுடராக கிடைக்கிது, இல்லை எனக்கு பச்சையாகவே கிடைக்கிது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி எடுத்து, வியாதி வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எந்த டிசீஸ் வேணால் இருந்துட்டு போகுது, இந்த சிறுகண் பிழை காலையில் ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், உடலில் இருக்க விஷயத்தையே டீடாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். எல்லா உறுப்புகளையும் டீடாக்ஸ் பண்ணி வந்துச்சிடும் இந்த சிறுகண் பிழை கஷாயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்களோ அது சூப்பராக சீக்கிரம் செட் ஆகிடும். இதுதான் வந்து உண்மையான உண்மை. மூளையின் திறன், மூளையின் இயக்கம், இந்த மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கெல்லாம் மெமரி கம்மியாக இருக்குது, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கொஞ்ச நேரத்துலாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மறதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீயை கொடுக்கும். அந்த தீ என்ன கொடுக்குன்னா உடம்பு எரிச்சல்.
இந்த அகத்தில் தீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தீ அப்படி இருக்கிறது பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கோ, வியாதி இருக்கோ அதுக்கு பேர் தீன்னே சொல்லலாம். ஏன்னா சுட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? நமக்கு பிரச்சனை குடுத்துட்டே இருக்கு இல்லையா? அந்த தீயை ஆவணம் செய்வதற்கு, மீன்ஸ் பேலன்ஸ் பண்ணுவதற்கு, அத சிம் பண்ணுவதற்கு இந்த சிறுகண் பிள்ளை அவ்வளோ யூஸா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிட்னி ஸ்டோன வந்து 100% நெரிஞ்சல் முள் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு 100 கிராம். சிறுகண் பீளை பவுடர் வந்து 100 கிராம். 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈப்ப கஷாயம் காலையில ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க எம்ப்டி ஸ்டொமக்ல. ஈவினிங் டைம் இப்படி மாறி மாறி எடுக்கிறதுக்குள்ள ஒரு 10 நாள்ல உங்களுடைய கிட்னில இருக்கக்கூடிய கல்லு கரைஞ்சு வெளியில போயிரும். அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில கால்சியம் டெபாசிட் மாரி இருக்குல்ல, கிறிஸ்டலா இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்துரும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்டோனுடைய அந்த டெபாசிட் சிஸ்டம் ஆஃப் அந்த குவாலிட்டி டென்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அது பொல பொலன்னு இருந்துச்சுன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அது கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப இறுகி பாறை மாரி இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். இந்த டைமிங் வந்து ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஹீட் பாடியில இருக்கு. இறுகி உறைஞ்சு போயிருக்கும். வாதத்தில இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா பொல பொலன்னு இருக்கும். ஆனா, அது உடைஞ்சிச்சுனாக்கா தனித்தனியா திட்டு திட்டா இருக்கும். மணல் மாரி ஆகாது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அதை யூரினோடு வெளியில இருக்கக்கூடிய சக்தி இந்த சிறுகண் பிழைக்கு உண்டு. தனியாவும் எடுக்கலாம். நெரிஞ்சில் பவுடரும் எடுக்கலாம். ஆக சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் என்ன ஆகும்? உடைக்கும் பொழுது ஒரு பெயின் குடுக்கும். ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட்ல எனக்கு வந்து ஸ்டோன் இருக்கு. அப்போ ஸ்டோனுக்கு 100% பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நெரிஞ்சில் முள் பவுடரும், இந்த சிறுகண் பிள்ளையும் சேர்க்கும்போது இருக்கும். இந்த சீரகத்தையும் 100 கிராம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அகத்தை சீர் செய்வதால் உங்களுக்கு அந்த பெயின் பெருசா தெரியவே தெரியாது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எங்கெங்கலாம் இருக்கோ, அன்வான்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் சேர்த்து இழுத்து யூரின்ல தள்ளிடும். அப்ப அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கல்லு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஸோ சீரகம் சேர்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி பெயின வந்து நீங்க வந்து அனுபவிக்க மாட்டீங்க. ஸோ சிறுகண் பீழை கல்லை உடைப்பதற்கு மட்டுமல்ல, டோட்டல் பாடியையும் கிளென்ஸ் பண்ணும். ஹார்ட்டு, லங்ஸு, பிளட்டு, தசை, தசை நாறுகள், இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்தவும் செய்யும். இது இல்லாம மேஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெரும் வியாதி அது என்ன வேணாலும் சொல்லலாம். கேன்சரா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய இன்டியூசர் அப்படின்னாக்கா, தூண்டுதல் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு இயங்கல அப்படின்னா, தட்டி எழுப்பக்கூடிய சக்தி இந்த சிறுகண் பிள்ளைக்கு உண்டு. ஸோ இது வந்து மகா மகத்துவ மூலிகையில ஒண்ணு. யாருக்கும் தெரியறதில்ல. சிறுகண் பிள்ளை உனக்கு உடம்பு சூடா இருக்கா? நீர்க்கட்டு இருக்கா? கல் இருக்கா? சிறுகண் பிள்ளை. அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் அது செஞ்சு கொடுக்குது. அதாவது மத்த மெடிசினோட, மத்த உணவுப் பொருட்களோட இது சேரும் பொழுது, எக்ஸ்ட்ரா பூஸ்டராக பயன்படுகிறது. ஆனா பார்த்தீங்கன்னா, பூஸ்டர்ன்னு சொல்றோமே ஒழிஞ்சு, இதான் முன்னாடி போயி உங்களுடைய பாதையை சரி பண்ணிட்டே இருக்கும். வா, 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 வான்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? எங்க அடைச்சிருக்கா? ஒரு நிமிஷம் இரு. அத கிளீன் பண்ணுதா? அடுத்தது இப்படி ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 48 நாள் யாரெல்லாம் சிறுகண் பிள்ளை எடுக்கிறாங்களோ, எந்த அடைப்புமே அவங்க உடம்புல இருக்காது. தடங்கல் இருக்காது. சாக்கடை இருக்காது உள்ளார. அங்க ஒன்லி பூக்கடை மட்டும் தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒன்லி குட் திங்ஸ் மட்டும் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். இயங்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்பேலன்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சிறுகண் பிள்ளையோடைய விஷயத்த இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதுவே எனக்கு வியாதி வந்தா தான் இத சாப்பிடணுமா? அப்படி கிடையாது. ஜென்ரலாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் கெமிக்கல் தான். எங்கேயோ குடல்ல ஒட்டிக்கிட்டு கிடக்கும். அதையும் எடுத்துட்டு வந்துரும். இந்த குடலோட கலர் என்ன கலர்ல இருக்கும்? அழகான ஒரு சிவப்போட ஒரு விஷயம் இருக்கும். அது இல்லாம கருப்படைஞ்சு, தீஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? அது எல்லாமே எடுத்துட்டு வரும். ஆக மென்மையான ஒரு பொருளை அது வந்து நம்ம எவ்வளோ ஹார்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்னமோ சாப்பிட்டு அதையும் சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். நாட் ஒன்லி குடல், உங்களுடைய மூளையின் பலமும், வளமும் சேர்த்து தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் அப் டூ பாட்டம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ நீங்க நார்மலா இருக்கவங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 வயசுக்கு மேல இத எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கு பிரச்சனை வரப்போறது இல்ல. ஸோ இந்த கல் உடைக்கிறதுக்கு, இல்ல கிளென்சிங் இதெல்லாம் வந்து நார்மலா வேற எந்த பிரச்சனையும் இருக்கவங்களும் இத எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும்? நான் சொன்னேன்ல சிறுகண் பீளை 100 கிராம். அதே மாரி நெரிஞ்சில் முள் பவுடர் 100 கிராம். ஜீரகம் ஒரு 100 கிராம். இந்த 3யுமே நீங்க என்ன பண்றீங்க? ஈக்குவலா எடுத்து வச்சுக்கோங்க. எம்ப்டி ஸ்டொமக் காலைல எந்திரிச்ச உடனே நீங்க பிரஷ் பண்ணிட்டு, எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கீங்களே, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. போதும். அதேமாரி ஈவினிங் டைம் உங்களுக்கு டீ டைம் இருக்கா? இந்த டீ டைம்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இல்ல எனக்கு டீய விட முடியறதில்ல அப்டின்னா, அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தாராளமா எடுக்கலாம். அதேமாரி தான் காலையிலயும். காலை, மாலை எடுத்துட்டு வந்தா ரொம்ப ரொம்ப ரிசல்ட். இல்லன்னா அட்லீஸ்ட் காலையில மட்டும் எடுத்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ இந்த மாரி இந்த பக்குவத்தில இந்த ரேஷியோல நம்ம 1 டம்ளர் தண்ணீல போட்டு சுண்ட வைக்கணுன்ற அவசியம் இல்ல. எப்படி டீ தூள் போட்டு கொதிக்க வச்சா, நமக்கு தளதளன்னு கொதிச்சோனே நம்ம இறக்கிறோமோ, அதே மாரி எடுத்து ஃபில்டர் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபில்டர் பண்ணணும் அவசியமா. ஏன்னா, என்னைக்குமே கிட்னிய நம்ம வந்து அதிகமான வேலைய குடுக்கக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே. தண்ணி குடிச்சீங்கன்னா, அது உடனே சலைவாவோட குடிங்க. அதாவது குடிச்சோனே டப டபன்னு ஜூஸ் மாரி குடிக்காம, வாயில வச்சு கொஞ்ச நேரம் அந்த சலைவா மிக்ஸிங்கோட குடிக்கும் பொழுது,
இந்த சக்தி மகா சக்தி மாதிரி மாறும் மாதிரி உள்ள உடம்புல போய் சேரும் பொழுது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ சிறுகன் பிள்ளையை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த சிறுகன் பிள்ளைக்கு மகா சக்தி உண்டு. அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.